கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஆமீன். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைனா, ரூத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. தன்னோட கணவனை இருந்து தன்னோட மாமி அத்தையோடு சேர்ந்து எருசலேமுக்கு வர்றாங்க. எப்படின்னா, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்லி கர்த்தரை சொந்த ரட்சா ஏற்றுக்கொண்டு வெறுங்கையா பெத்லெஹேமுக்கு வந்த ரூத்துக்கு போவாச அடைக்கலமா கொடுத்துருக்காங்க. அது சொல்றாங்க, வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு சொல்லி அவன் ரூத்தை அவர் தன்னுடைய மனைவியை ஏத்துக்கிறாரு. ரூத்தோட சரித்திரத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ரூத்து கத்த கொடுத்தாங்க. இன்னைக்கு உங்க சூழ்நிலை எது வேணா இருக்கலாம். எப்பப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எல்லா இழந்த சூழ்நிலை இருந்தாலும், தனிமையான சூழ்நிலை இருந்தாலும், போராட்டமான உபத்திரமான சூழ்நிலை இருந்தாலும், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. அன்னைக்கு ரூத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நீ உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். என்ன தேவைகளை சந்திக்கிற தேவன். நீ என்ன ஒரு வேணும்? சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, வீடு வேண்டுமா, வாசல் வேண்டுமா, சொத்து வேண்டுமா, சுகம் வேண்டுமா, அபிஷேகம் வேண்டுமா, வல்ல சுகபன் ஆரோக்கியம் என்ன வேண்டுமோ எல்லாவற்றும் எல்லாத்தையும் வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கர்த்தரை சொந்த ரட்சா ஏற்றுக்கொள்ளணும். அவருக்கு பின்பற்றி, அவருடைய வார்த்தையை பின்பற்றி, வசனத்தை பின்பற்றி, கர்த்தாவை நீங்க செய்யுங்க, சொல்லுங்க, அடியன் கேட்கிறேன்னு சொல்லி அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தது. பிரியமான பிள்ளை ரூத்தை போல அவருடைய பிள்ளைகள் பிரியமான மகளாக மாறும்போது, அவருடைய பிள்ளைகளா மாறும்போது, கர்த்தர் உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாங்க. விசுவாசோடு காத்துருங்க. சூழ்நிலை எல்லாம் மாறும், போராட்டம் மாறும், உபத்திரம் நீங்கும். என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் செய்யறதுக்கு கர்த்தர் இருக்காரு. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியபடிதான் செய்வேன்னு சொல்லி சொன்னீங்க. கர்த்தாவே, எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு, எல்லாவற்றையும் செய்து முடிக்க என் தேவன் வல்லவராகிறார், என் தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி விசுவாசத்தோடு காத்துருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டியபடிதான் செய்வார். ஆமென். God bless you.